ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஆகிலோ சனமாக தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு வந்து பொண்ணோட முகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. ஏன்னா அங்கே சனமுக்கு பதிலாக வேற ஒரு பொண்ணு தான் உட்காந்துருக்கா. அவளை பார்த்துட்டு இவன் கேட்குறான், நீ யார், நீ எதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கா, அப்புறம் சனமோட ட்ரெஸ்ஸை நீ எதுக்காக போட்டுட்டு இருக்க, என்ன இங்கே நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான். இந்த நீலாம்பரி கூலா குலோப் ஜாம் சாப்பிட்டுட்டு இருந்தா இல்லையா, அவளை அதை தூக்கி போட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டா, அம்மா என்னம்மா நடக்குது, அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு எதுக்காக என்னோட ரூம்ல சனமோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கா, யாருமா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்டா, அவ தான் உன்னோட சனம்னு சொல்றா. என்னம்மா சொல்றீங்க, அவ சனமா, என்ன விளாடுறீங்களா அப்படின்னு கேட்டா, அவ தான்ப்பா உன்னோட சனம், அவ தான் உன்னை சனமா மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்க அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு கேட்டா, ஏன்னா உன்னோட சனம் இந்த வீட்டை விட்டே போயிட்டாப்பா, அவளுக்கு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு உன்னை விட்டு அவள் நிரந்தரமா ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவனால அதை நம்பவே முடியல. அம்மா நீங்க என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க, சனம் எதுக்காகமா என்னை விட்டு ஓடணும் அப்படின்னு கேட்டா, எதுக்காகனா உன்னை பழி வாங்குறதுக்காக தான். ஏன்னா நீ வந்து அவளை வேலைக்காரியா இருக்கும் போது நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கீல்ல, அதுக்காக தான் உன்னை பழி வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தா. ஆனா நல்ல வேலை நான் வந்து உன்னோட மானத்தை காப்பாத்திட்டேன். இன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து அவள் ஓடி போயிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நம்மளோட மான மரியாதை எல்லாமே போயிருக்கும். நீ போபாலோட மகாராஜா, ஒன்னே ஒரு பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு தான்ப்பா அசிங்கம். அதனாலதான் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளை கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அம்மா எது செஞ்சாலும் உன்னோட நல்லதுக்காக தான்ப்பா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அம்மா எனக்கு அதெல்லாம் புரியுதுமா, ஆனா எதுக்காகமா சனம் என்னை விட்டு போகணும், அவ என்ன ரொம்ப காதலிக்கிறாமா அப்படின்னு சொன்னா. அதெல்லாம் காதலும் இல்லை, ஒரு கத்திரிக்காவும் இல்லை. அவள் வந்து உங்ககிட்ட நாடகம் ஆடி இருக்கா, உன்னை வந்து அவள் காதலிக்கிற மாதிரி ட்ராமா போட்டு உன்னை அவள் வீக்காக ஃபீல் பண்ண வச்சிருக்கா. நீயே நல்லா யோசிச்சு பாரு, அவள் உங்ககிட்ட காதலுங்கிற பேரில் நெருங்க நெருங்க நீயும் வந்து உன்னோட கடந்த காலத்தை பற்றிலாம் அவகிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்ட. அது எல்லாத்தையுமே அவள் பயன்படுத்திக்கிட்டா. அவள் பணத்துக்காக தானே உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படிப்பட்ட பொண்ணு உன்னை எப்படி காதலிப்பான்னு நீ நம்பிட்டு இருக்க. நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் அப்போவுமே அவள் உன்னை விட்டு விலகி விலகி தான் போனா. நீ நல்லா நோட் பண்ணியிருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவனும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதாவது நம்ம சகர் வந்து சனமோட இடத்துல இருந்ததுனால தான் அவள் விலகி விலகி போயிருப்பா. அது எல்லாத்தையும் இவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கான் அவள் சொல்ல சொல்ல. அதனால இதுக்கப்புறமா அவள் தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டுட்டு நீ இவ கூட உன்னோட வாழ்க்கையை நடத்த ஆரம்பிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அவனால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி திடீர்னு வந்துட்டு பொண்டாட்டியை மாற்றிட்டு வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு இவ தான் உன்னோட மனைவியாக ஏற்றுக்கோன்னு சொன்னால் அவனால் எப்படி ஏற்றுக்க முடியும். அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, அவ ஏமா என்னை விட்டு போக போறா, அவ என்ன உண்மையிலே காதலிக்கிறாமா அப்படின்னு சொன்னா. நான் சொன்னா நீ நம்பவே மாட்டல, நீ வேணா போயிட்டு அவளோட ரூம்ல போயிட்டு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு எல்லா உண்மையுமே புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதனால அவனுமே அங்கிருந்து கோவமா போயிடுறான். அங்க அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அது எதுவுமே தெரியாம இவங்க மூணு பேரும் இங்க இன்னுமே அந்த சமாதி கிட்ட தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் கிளம்பலான்னு போகும்போது பெரியம்மாவுக்கு திரும்ப வந்து அப்படியே மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட உடம்பு கண்டிஷன் கூட இப்போ சரியில்லை. அதனால வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா அவங்களோ வந்து இங்கே பாருமா, இப்போ நீ ஆயில் கிட்ட தான் போய் ஆகணும், அவனோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னே தெரியல, அது மட்டும் இல்லாமல் அந்த நீலாம்பரி பற்றின எல்லா உண்மையுமே நீ அவங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இப்போ நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க பெரியம்மா, ஆயில் கண்டிப்பாக என்ன புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா. ஆனால் அவங்களாலையுமே முடியல. அதுக்கப்புறம் ஒரு அடி கூட அவங்களால எடுத்து வைக்க முடியல. அப்போ அங்கே அந்த பாபா வந்துட்டு இங்கே பக்கத்தில் தான் என்னோட வீடு இருக்கு, அங்கே வேணா நீங்கள் தங்கிக்கோங்க, ஏன்னா இப்போ உங்கள் நிலைமை வேற ரொம்ப மோசமாக இருக்கு, வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. ஆனால் பெரியம்மாவும் இப்பவும் சொல்கிறாங்க, ஆயில் கிட்ட நீ எல்லா உண்மையும் சொல்லியே ஆகணும், அங்கே என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியலையம்மா அப்படின்னு சொன்னா. கண்டிப்பாக ஆயில் கிட்ட நான் உண்மையை சொல்ல தான் போகிறேன். அவர்கிட்ட வந்து அவளோட அம்மா எவ்வளோ மோசமானவ, எவ்வளோ கெட்டவ, அவள் எந்த நோக்கத்தில் ஆகில் கூட இத்தனை நாளாக இருந்திருக்கா அப்படிங்கிற எல்லா உண்மையுமே நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்பா அம்மாவை கொண்ட கொலகாரியும் அவதாங்கிற உண்மை மட்டும் ஆகிலுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவளை மொத்தமாக ஆகில் வெறுத்து ஒதுக்கிடுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த பக்கமும் ஆகில் வந்து ரூமில் வந்து பார்த்துட்டு அங்கே ஷால் வந்து கீழே போட்டு இறங்கி போன அந்த தடையம் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்போ அம்மா சொன்னது எல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பவும் அவனால் நம்ப முடியல. சனமுக்கு கால் பண்ணுறான், கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஸோ இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டான். அப்படின்னா அவன் என்னை விட்டு நிரந்தரமா போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட ரூமில் வந்து நின்றுக்கிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் அந்த பொண்ணும் பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுது. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக சனம் என்னை விட்டு போனேன், என்னை விட்டு போகணுன்னு உனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா நீ என்னை உண்மையிலே காதலிக்கலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அழுதுட்ருக்கான். இவன் அப்படி அழுகிறத பார்க்கும்போது அந்த பொண்ணுக்குமே அழுகையாக வருது. அவளுமே அழுதுட்ருக்கா, பயந்து போய் அவனை பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அவனுமே வந்துட்டு தனியாக உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கான். சனம் கூட நடந்த எல்லா மெமரிஸுமே நினச்சி பார்த்துட்ருக்கான். அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்த பார்க்கும்போது நம்ம சனமோட ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்குது. அவனால் அந்த வீட்டில் இருக்கக்கூட முடியல. அதனால அங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த லத்தீஃபும் வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், சனம் இந்த வீட்டை விட்டு போயிட்டா தெரியுமா, நான் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமுமே எனக்கு வந்து அவளோட ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கு, என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவளும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்கா.
இந்த பக்கம் நம்ம ஹயாவோட ரூம்ல எவனோ ஒருத்தவன் நுழைஞ்சான் இல்லையா முகமூடி போட்டுக்கிட்டு, அவன் வந்து இவகிட்ட அப்படியே நெருங்கி வந்துட்டு இருக்கான். யார் நீ, உனக்கு இங்க என்ன வேலை, எதுக்காக என் கிட்ட வர, இங்கிருந்து போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை துரத்தி விட பார்த்தா, அவன் என்னடானா அங்கிருந்து நேரா வந்தவன் ஹயா கிட்ட அத்துமீறி நடந்துக்க பார்த்துட்டு இருக்கான். அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். இவ்வளோ அங்கிருந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹாலுக்கு ஓடி வந்து அவளை பின்னாடி சைடா பிடிச்சிடுறான். பிடிச்சது மட்டும் இல்லாம கையில ஒரு இன்ஜெக்ஷனை வச்சுட்டு அவளோட கையிலையுமே குத்திடுறான். அதுக்கப்புறம் அவளுக்குமே அப்படியே லைட்டா மயக்கம் வர மாதிரி இருக்கு. டக்குன்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவ ரூமுக்குள்ள போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இவனும் வந்துட்டு அந்த ரூம் கதவை போட்டு உடனே உடச்சிக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் அவனோட முகமுடியை ஓப்பன் பண்ணி காட்டுறான். பார்த்தா இவன் வந்து அந்த ஃபைஸு தம்பிக்காரன் தான். எதுக்காக இவன் இந்த வேலையை பார்த்தான்னு தெரியல. அது தெரியாம ஹயாவோ பயந்து போயிட்டு இருக்கா. அப்போ சொல்றான், என்னோட காதல் கதையில ஹீரோவும் நான் தான் வில்லனும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு திரும்ப அந்த ஃபைஸோட அந்த கெட்டப்புக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் இப்பதான் வீட்டுக்குள்ள வர மாதிரி ஹயா ஹயான்னு கூப்பிட்டுட்டே வந்துட்டு இருக்கான். இவளும் வந்து அவனோட குரலை கேட்டுட்டு ஃபைஸ் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள டக்குன்னு அவனே அடிச்சுக்கிற மாதிரி அங்கேயும் இங்கேயும் போய் மோதிக்கிட்டு செவத்துலலாம் போய் மோதிக்கிட்டு, யாருடா நீ எதுக்காடா என்ன அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கான். அவ என்ன நினைச்சுக்கிறான்னா, கண்டிப்பா 2 பேருக்கு நடுவில் ஏதோ அடிதடி சண்டை தான் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு கதவு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபைஸோட தலையில ரத்தமா இருக்கு. அவன் இங்கிருந்து ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே பார்த்தா இவளுக்கு மயக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எதிர்த்தாப்புல நிற்கிறது ஃபைஸா ராகத்தா அப்படிங்கிறது கூட இவளுக்கு இப்போ கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. அப்படியே மயங்கி விழுந்துடுறா. டக்குன்னு இவனுமே போயிட்டு அப்படியே பிடிச்சி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ரூமில் உட்காந்துட்டு அந்த பொண்ணுக்காரியோ அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த நீலாம்பரியும் போயிட்டு, எதுக்காக இப்போ நீ அழுகிற அப்படின்னு கேட்டா, அவர் என்னை விட்டு போயிட்டாரு, அவர் வந்து சனம்னு சொல்லிட்டு கத்திட்டு அவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இவளுக்கும் சமக்கம் வந்துடுது. எப்படி இப்போதான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், உடனே அவனுக்கு அவனை பிடிக்குமா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும், நேரம் ஆகும், அது வரைக்கும் நீ பொறுத்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போக போகிறா. அப்படி போகும்போது இவளோட நகத்தை பார்க்குறா. இவளோட கால் நகத்தை பார்க்கும்போது ரொம்ப வினோதமாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஏழை வீட்டு பொண்ணா என்னன்னு தெரியல. அவ இதே மாதிரியே தான் கால் அப்படியே தரையில தேய்ச்சபடியே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அந்த நீலாம்பரி அங்க வந்துட்டு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டா, அந்த அம்மாவும் வந்து அந்த பொண்ணை பத்தின விளக்கம் கொடுக்குது. அந்த அம்மாவோட ஃபேஸ் எல்லாம் நமக்கு காமிக்கல. இந்த பொண்ணு ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு, ராசி கெட்டவ. இவ பிறந்த உடனே இவளோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவளோட அத்தைக்காரி தான் இவளை வளர்த்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் இவளோட கெட்ட நேரத்தினால அவங்களுமே இறந்து போயிட்டாங்க. இப்போ இவளை நான் தான் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். இவ என் கூட இருக்கிறதுனால இப்போ என் பொண்ணுக்குமே உடம்பு முடியாம போயிடுச்சு. இவ ஒரு கெட்ட சகுன பிடிச்சவ, இவ எந்த வீட்டுக்கு போறாளோ அந்த வீடே வழங்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த அம்மா கிட்ட இவளும், இன்னையிலேருந்து இவ என்னோட பொறுப்பு, இவளுக்காக வேண்டிய பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்டையுமே போயிட்டு, இங்கே பாருமா, உன்னோட கடந்த காலம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், உன்னோட எதிர்காலத்தை மாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், உன்னோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கூப்பிட்டுட்டு வந்திருப்பா போல. இப்போ இந்த பொண்ணுக்குமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. என் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஆகிலோ திரும்பவும் குடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறான். அப்போ அந்த லத்தீஃபும் பாட்டில் பிடிங்கி வச்சுட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டிட்டீங்களே, இப்போ எதுக்காக திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் நான் குடிப்பழக்கத்தை விட்டேன், ஆனால் யாருக்காக, சனம்காக தானே நான் விட்டேன், அவளுக்காக நான் ஒரு புது மனுஷனாக வாழணும்னு நினச்சேன், ஆனால் அவள் என்ன திரும்பவும் இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டு போயிட்டாளே, என்ன அவள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, என்ன அவள் ஏமாத்திட்டு போயிட்டா, என் காதில் அவள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா, அப்படிப்பட்ட ஒருத்திக்காக நான் என்ன நானே மாற்றிக்க முயற்சி பண்ண பாரு, நான் தான் ஒரு முட்டாள், காதலில் குருடாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவள் இன்னைக்கு எனக்கு பண்ணிட்டு போன துரோகத்தை என்னோட வாழ்நாள் ஃபுல்லாகவும் நான் மறக்கவே மாட்டேன், என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டால, இதுக்கப்புறம் அந்த காதல் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு, காதலும் இல்லை ஒரு கன்றாவியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் தூக்கி பாட்டில் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பாட்டில் நேராக அந்த பக்கமாக போயிட்டு இருந்தால் நம்ம சனம் சேகரும் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சனமோட காலில் வந்து அது குத்திடுது கிளாஸு. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் 2 பேரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்கா உனக்கு என்ன ஆச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சனமை ஒரு பக்கமாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் காலில் குத்திருந்த கிளாஸையுமே எடுத்து விட்டுட்டு இருக்கா. இதை பண்ணவும் மட்டும் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கேன், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. சரி விடு, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ யாருக்கு தெரியும், பாரு அவங்க அந்த சரக்கு பாட்டில் குடிக்கிறதுக்கு பதிலாக அதை தூக்கி போட்டு உடச்சிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டில் உடஞ்ச மாதிரி அவங்களோட மனசும் இன்றைக்கி உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை சனம், அவன் என்னடானா பாட்டில் தூக்கி போட்டு உடச்சி உன்னோட காலிலேயே வந்து காயமாக்கிட்டான், அப்படிப்பட்டவனை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கிய, உன்ன மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. சரி விடு, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது நமக்கு தெரியாதுல்ல, வா வீட்டுக்கு போகலாம், பெரியம்மா நம்மளை தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்திலே நம்ம ஹயா கண்ணு முழிச்சு பார்க்குறா. அவளோட முந்தானையெல்லாம் விலகி இருக்கு. கண்ணாடியில் அவளோட முகத்தையும் அந்த முந்தானை விலகி இருக்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே பயந்துபட்டு இந்த பக்கம் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா ஃபைஸ் அதே வீட்லேயே படுத்துருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்துச்சா பண்ணியது நைட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பயந்து போயிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவனும் கண்ணு முழிச்சிட்டு, என்னாச்சு ஹயா, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்டா, நீ எப்போ இங்கே வந்து எதுக்காக ஏன் பெட்டில் படுத்திருக்க அப்படின்னு கேட்டா,
ஹயா உனக்கு அப்போ எதுவுமே ஞாபகம் இல்லையா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே உங்ககிட்ட சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. நீ என்ன உன்னோட கணவனா ஏற்றுக்கிட்ட இல்லையா, அது நேற்று முழுமையாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் ஹயா, நம்ம 2 பேருக்கு நடுவில் என்ன நடக்கணுமோ அது நல்லபடியாக நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கோ பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவனோட ஆக்சுவல் பிளானே இதுதான் போல். அவளுக்கு மயக்க மருந்தை போட்டுட்டு அவகிட்ட வந்து தப்பு தண்டா பண்ணியிருக்கான். அதுவும் அவள் மயக்க நிலையில் இருக்கும் போதே. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வில்லனை நான் எந்த சீரியல்லையும் பார்த்ததில்லப்பா. இவன் இவ்வளோ மோசமாக இருக்கிறான். நான் பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆகுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.